Hello friends, welcome back to my channel. எல்லாருக்குமே happy new year. இது வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் நைட்டுக்கான vlog தான். எங்க ஃபேமிலி அப்புறம் வினி ஃபேமிலியும் தான் சேர்ந்து இன்னைக்கு நாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ அவங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா அவங்க வந்துட்டாங்க. 11 மணிக்கு தான் வந்தாங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சாமா, அதனால எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போதே அவங்க கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசி டைம் போனதுக்கப்புறம் 12 மணிக்கு ஆறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நாங்கள் கேக்கெல்லாம் எடுத்து வச்சு கேண்டல் எல்லாம் பற்ற வச்சுட்டோம். அதுக்கு பாருங்கள் கேக்கில் பாருங்கள் 2025 நியூ இயர்க்கான ஸ்டார்டிங். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அன்றைக்கி கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டு ரொம்ப சூப்பராக அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக சிம்பிளாக கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் தனியாக எப்பயுமே பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணோம். நாத்தனார் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் அவங்க கொஞ்சம் அதனால் வர முடியல. கொஞ்சம் பாப்பா உடம்பு சரியிருந்தாலும் வர முடியல. அதுக்கப்புறம் வினி ஃபேமிலி அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் ஆண்டியை கூப்பிட்டோம். இவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி. ஸோ அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் சொல்லிதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோன் மேலே ஃபோன், அந்த டயத்தில் கேக் கட் பண்ணும் போதே ஃபோன் மேலே ஃபோன் வருது நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கேக் கட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸா அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப டிமாண்டுங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களுக்குமே லேட்டாக தான் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீஸா உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக உட்காந்து பீஸா சாப்பிட்டே இருந்தோம். பீஸா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறி போயிடுச்சு. சரி, ஏன்னா அந்த ஆறின பீஸா வந்து எப்பயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் உட்காந்து நல்லா கரமாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அந்த பீஸா. அதுக்கப்புறம் நான் வந்து சரி கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஒரு 2 பீஸா மிச்சமாக இருந்தது. அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சூடு பண்ணி எல்லாத்துக்கும் வெளியே கொடுத்ததுக்கப்புறம் நானும் வினி உள்ள சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுக்கலாவே அப்படின்னு சொல்லி வினி சொன்னால் பீஸா எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே சிரிப்பு, எனக்கு அன்றைக்கி சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. டைம் போனதே தெரியல. அப்புறம் பீஸாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாருக்கும் காஃபி வினி வந்து போட்டுட்டு இருந்தா. வினி சொல்கிறா இன்னைக்கு கூட எனக்கு லீவ் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவள் புலம்பிட்டே என்னென்னவோ பண்ணி சொல்லிகிட்டு இருந்தா வினி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர்த்துக்குமே காஃபி போட்டுட்டு இருந்தா. நான் குடிக்கல. ஏன்னா நான் வந்து இந்த அம்மாச்சிக்காக வினி மாமி அவங்க இருக்காங்களா அம்மாச்சி, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்தது, ஸ்ப்ரைட் வந்ததா, அதை வந்து நாங்கள் குடிச்சிட்டோம். நானும் வினி குடிச்சதுனால அவங்க 3 பேருக்கு மட்டும் காஃபி போட்டுட்டு இருந்தா வினி சொல்கிறா இன்றைக்கி கூட என்னை விட மாட்டேங்கிறீங்களே, இன்றைக்கி கூட என்னை வேலை வாங்குறீங்களே, நியூ இயர் அதுவுமா என்னை இந்த மாதிரி பண்ண வச்சிட்டிங்களே. அது இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணி இருக்கும், 12:30க்கு மேலே இருக்கும் இந்த டைம். அப்போ தான் வினி காஃபி போட்டுட்டு இருந்தா. சரி அப்புறம் காஃபி போட்டு கொடுத்துட்டு எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். வினி பாருங்களேன் அழுகுறா, இன்றைக்கி கூட இப்படி பண்ணுறீங்களே என்னைய அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கலாய்ச்சிட்டு அப்படியே சும்மா அப்படியே பேசிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நியூ இயர்னா செலிப்ரேட் பண்ணணுமே, டான்ஸ் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி தான் சரி இதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டான்ஸ் ஆடிடலாமே, அது இல்லாமல் எப்படிங்க செலிப்ரேஷனு அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டு போட்டு விட்டு நாங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கோங்க. நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஆடினோம். ஆடி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக அப்படியே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைமும் ஆயிடுச்சு, அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சரி எப்படி இந்த டயத்தில் எப்படி ஆடலாம் அப்படின்னு எல்லாருமே தூங்கியிருப்பாங்க, நம்ம மட்டும்தான் தூங்கலை. சரி பண்ணணும், டான்ஸ் ஆடிடலாமே, ஏன் ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல குத்தாட்டம் ஆடணுங்க. எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்ன ஆடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா என் ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே நல்லா சரியான தூக்கம் வரும் அவருக்கு. டைமும் ஆயிடுச்சு, அன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அவர் தூக்கத்திலேயே ஆடுறாரு. எங்களுக்கு சிரிப்பு, ஏங்க எனர்ஜி இல்லாமல் எப்படிங்க நீங்கள் இப்படி ஆடுறீங்க அப்படி இப்படின்னு நாங்கள் அவரை கலாய்ச்சிட்டே ஆடுறோம்.
ரொம்ப ஜாலியாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா இந்த மாதிரி நியூ இயர் நைட் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கேக் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த டயத்தில் உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்தது இந்த டைம் எங்களுக்கு. நான் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதனால ஜாலியாக இருந்தது. இவர் பாருங்களேன், பேட்டு போல் இல்லாமலே இவங்க 2 பேருமே, தினேஷ் அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க பாருங்களேன். இவங்க கொடுமை தாங்க முடியலங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்